நீ சோர்ந்து போகாத. உன் இருளை கர்த்தர் மாற்றினார். உன் இருளை உன்னிலிருந்து கர்த்தர் நீக்கியிருக்கிறார். உன் காயங்களுக்கு தேவன் மருந்து மாத்திரம் கொடுக்கிற தேவன் அல்ல, இனி காயம் வராமல் இருக்க கர்த்தர் செய்வார். உன் காயத்திற்கு மருந்து கொடுக்க உலகம் உண்டு, வார்த்தைகள் உண்டு. ஆனால் அந்த காயம் வராமல் இருக்கிற உறுதி உலகம் கொடுக்காது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நான் உன் காயத்துக்கு மருந்து மாத்திரம் கொடுக்கிற தேவன் அல்ல, இனி உனக்குள் காயம் வராதபடிக்கு அதை வேரோடு உன்னிலிருந்து பிடுங்குவேன். எஸ், இந்த மாசம் எதெல்லாம் தேவையில்லாம வாழ்க்கையில் இருக்குதோ அதையெல்லாம் கர்த்தர் பிடுங்கி செழிப்புக்குள்ளாகவும் நல்ல விசாலத்திற்குள்ளாகவும் தேவனுடைய விளைச்சலுக்குள்ளாகவும் கர்த்தர் உன்னை நடத்துவார். இதுவரையிலும் நீ பார்த்திராத ஒன்றை பார்க்க கர்த்தர் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். இதோ பிள்ளை பெறாதவளே மகிழ்ந்திரு, இது மகிழ்ச்சியின் நாட்கள், இது சந்தோஷத்தின் நாட்கள். இது உலகம் உனக்கு தராததை கர்த்தர் இந்த நாட்களில் ஆசீர்வதித்து தருகிறவராக இருக்கிறார். அதோட 2வது வசனத்தை சத்தமாய் வாசிங்க. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, விரிவாகட்டும், தடை செய்யாது. உன் கயிறுகளை நீளமாக்கி நுழைகளை உறுதிப்படுத்து. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. 2வது வசனத்திலே வாசிக்கிறோம் பாருங்க, உன் கூடாரத்தின் இடத்தை என்னவாக்கு? விசாலமாக்கு. எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நான் சொல்றேன், கூடாரத்தை கர்த்தர் விசாலமாக்குவார். கூடாரத்தை கர்த்தர் விசாலமாக்குவார். எந்த இடத்தில் குறுகி இருக்கிறாயோ அதே இடத்தில் பெருகி இருக்க தேவன் உதவி செய்வார். நீங்க புதிய காரியத்தை அனுபவிப்பீங்க. உங்களுடைய வீட்டு காரியத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். நீங்கள் இதுவரையும் இதெல்லாம் நடக்கும் ஆண்டவரே, இதெல்லாம் நான் பெற்றுக்கொள்வேன் ஆண்டவரே, நான் இடம் வாங்க முடியுமா, நான் வீடு கட்ட முடியுமா ஆண்டவரே, தலை குனிந்த இந்த இடத்துல என்னால சந்தோஷமா இருக்க முடியுமான்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. கர்த்தர் உன்னை விசாலமாக்க செய்வார். புதிய இடத்தை காண கர்த்தர் உதவி செய்வார். விசாலம் உண்டாயிருக்கும் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உன் சபை வாழ்க்கையில, உன் தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் ஒரு விசாலத்தை இந்த நாட்களில் ஏற்படுத்துவார். உலகம் எதெல்லாம் பிடுங்கி வச்சதோ, உலகம் எதெல்லாம் மறைச்சு வச்சதோ, நீ எதெல்லாம் விட்டு வந்தியோ, இதோ கர்த்தர் அவைகளை பார்க்கிலும் மேலான சிறந்த ஒன்றை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். தேவனுடைய வார்த்தை உனக்காய் வெளிப்படுகிறது பாரு. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, கர்த்தர் அதற்குள் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அதை வாசிக்கிறோம். உன் வாசஸ்தலங்களின் திரைகள் என்னவாகட்டும்? விரிவாகட்டும். நான் சொல்றேன், உங்க குடும்பத்துல புதிய வரவுகள் உண்டாயிருக்கும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நன்மைகள் நடக்கும், நற்செய்திகள் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகி இருக்கும். அநேகர் இந்த நாட்களில் உங்களுக்கு உதவி செஞ்சுட்டு போவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க பண ரீதியா சோர்ந்து போயிருக்கலாம். இந்த பர்டிகுலர் டைம்ல எனக்கு யாருமே உதவி பண்ணாம இருக்கிறாங்களே, ரொம்ப மனசு ரொம்ப வேதனையோடு இருக்கலாம். இந்த டைம்ல யாரும் எனக்கு கிட்ட வராம இருக்கிறாங்க. நான் சொல்றேங்க, கர்த்தர் ஆல்ரெடி ஒரு நபரை முன்குறித்து வச்சிருக்கிறார். கர்த்தர் ஆல்ரெடி ஒரு தாசனை முன்குறித்து வச்சிருக்கிறார். ஏற்ற காலத்தில் உன் வாசலுக்குள் அந்த நபர் உள் பிரவேசிப்பார். அவர் மூலமாய் தேவன் உனக்காக வச்சிருக்கிற அநேகத்தை கர்த்தர் உன் கையில கொடுப்பார். நீ போதும்னு சொல்லும் போது அது நிற்கும். நீ போதும்னு சொல்லும் போது அது நிற்கும். அம்மட்டும் கர்த்தர் உன்னை கொண்டு போய் உயர்த்தி வைப்பார். நீ கவலைப்படாதே, நீ கவலைப்படாதே. உன் கூடாரத்தை கர்த்தர் விசாலமாக்குற நாள் இது. உன் வாசஸ்தலத்தை கர்த்தர் விரிவாக்குற நாள் இது. கர்த்தர் உன் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்ய போகிறார். நான் சொல்றேன், இந்த ஜூன் மாசம் அதனுடைய துவக்கத்தை கர்த்தர் வாழ்க்கையில ஏற்படுத்தும். எஸ், நான் சொல்றேன், இந்த ஜூன் மாசம் புதிய புதிய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும். புதிய புதிய காரியங்கள் நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பீங்க. நிறைய மாற்றங்களும் நிறைய ஆச்சரியங்களும் கர்த்தருடைய பெரிதான கிரியைகளும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் சம்பவிக்கும். நீங்க பாருங்க, எதெல்லாம் கடந்த மாதங்களில் 5 மாசம் எதெல்லாம் முடியாதுன்னு நினைச்சியோ அது இந்த மாசம் கர்த்தர் முடிச்சு காட்டுவார். ஏன்னு சொன்னா, நம் சிருஷ்டிகர் நம் நாயகர். சொல்லுங்க, நம் சிருஷ்டிகர் நம் நாயகர். நம்மை சிருஷ்டித்த தேவன் இன்னைக்கு நமக்குள்ள அநேகத்தை சிருஷ்டிக்க போறார். உன்னை சிருஷ்டித்த தேவன் உனக்குள்ள நிறைய காரியத்தை சிருஷ்டிக்க போறார். மனுஷனை படைக்கும் போது ஒண்ணுமில்லாத இடத்துல இருந்து கர்த்தர் அவனை படைக்கிறார். படைத்த தேவன், வழி நடத்துகிற தேவன் இன்னைக்கு உன் சூழ்நிலையை பார்க்காம இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? ஒண்ணுமில்லாத உன்னையே கர்த்தர் மகிமைப்படுத்தி உருவாக்கி இந்த பூமியில கொண்டு வந்திருக்கிறார்னு சொன்னா, உனக்கு என்னென்ன தேவையோ, உனக்குள்ள என்னென்னலாம் குறைப்பட்டிருக்குதோ அதை என் கர்த்தர் செய்யாம இருப்பாரா? நிச்சயம் இயேசு வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். உன்னை சிருஷ்டித்த தேவனால் உனக்குள்ள புதிய காரியங்கள் நிறைய 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 தோன்ற கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. 2வது வசனம், உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். அதை ஒரு நாளும் என்ன செய்யாது? தடை செய்யும்.